வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் உள்ளிட்ட 4 பிரதேசங்களில் 19 பேர் டெல்டா திரிபுடன் அடையாளம். கூட்டமைப்பினருக்கும் இலங்கைக்குமான அமெரிக்க தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் தேவை அரசாங்கத்துக்கு இல்லை என்கிறார் நளின் பண்டார. நாட்டில் என்றுமில்லாதவாறு மருந்துகளுக்கு பெரும் தட்டுப்பாடு. ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக பல சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறப்பு. இந்தியாவில் குறைவடையும் கொரோனாவின் உயிரிழப்புகள். இந்தியாவிற்கு தேசிய மொழி என்று எதுவும் கிடையாது, மத்திய அலுவல் மொழித்துறை தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் மேலும் பலர் டெல்டா கோவிட் திரிபு தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பிலியந்தலை, கொழும்பு ஆகிய இடங்களில் இந்த டெல்டா திரிபுடன் கூடிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேற்படி பிரதேசங்களில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தியதன் ஊடாக 19 பேர் இவ்வாறு டெல்டா திரிபுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதற்கமைய நாட்டில் இதுவரை டெல்டா அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 38 அதிகரித்துள்ளது. இதேவேளை சீனாவினால் இலங்கைக்கு மேலும் 1.6 பில்லியன் சைனோபார்ம் தடுப்பூசிகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த சைனோபார்ம் தடுப்பூசிகளை எதிர்வரும் வாரங்களில் இலங்கைக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இலங்கைக்குமான அமெரிக்க தூதுவருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் வீட்டில் இன்று வியாழக்கிழமை காலை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த விடயம் குறித்து கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் M.A. சுமந்திரன் தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை இன்று காலை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரும் வேறு அலுவலகர்களும் திரு சம்பந்தன் அவர்களின் இல்லத்தில் சந்தித்து உரையாடினார்கள். தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு சம்பந்தமாக இலங்கை தமக்கு வழங்கியிருக்கும் வாக்குறுதிகளின் அடிப்படையில் செயலாற்ற வேண்டும் என்பதை தாம் தொடர்ந்து வலியுறுத்துவதாக உறுதியளித்தார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் தற்போதைய அரசாங்கத்திற்கு இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அப்படியான தேவைகள் எதுவும் இல்லாத அரசாங்கம் தாக்குதலுடன் தொடர்புடைய உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்காது நழுவி வருகிறது எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக பேராயர் நேற்று பாரதூரமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதனை நாங்கள் இன்று நேற்று கூறவில்லை. தாக்குதலுடன் தொடர்புடைய உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் தேவை அரசாங்கத்திற்கு இல்லை என நாங்கள் தொடர்ந்தும் கூறி வந்துள்ளோம். அதனை மூடி மறைக்கும் தேவை மாத்திரமே அரசாங்கத்திற்கு இருக்கிறது. சிறிய நெத்தலி மீன்களை சட்டத்திற்குள் சிக்க வைத்து தமது இந்த சட்டத்திற்கு உதவியவர்களை காப்பாற்றும் தேவையே அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இதன் காரணமாக பேராயருக்கு நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட நேரிட்டுள்ளது. இறுதியில் ரிஷாட் பதியுதீனையே தடுத்து வைத்துள்ளனர். பேராயரிடம் இருந்து தப்பிக்க அவர்கள் இதனை செய்துள்ளனர். ரிஷாட் பதியுதீனுக்கு எதிரான வழக்கில் இருந்து நீதிபதிகள் விலகியுள்ளனர். ரிஷாட் பதியுதீனை காவு கொடுக்க முயற்சித்து வருவதே இதற்கான காரணமாகும். அவருக்கு எதிராக நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்லை. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் தேவை அரசாங்கத்திற்கு இல்லை. அவர்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படி கண்டுபிடிப்பதானால் அரசாங்கம் சிக்கிக் கொள்ளும். இதன் காரணமாகவே அரசாங்கம் நழுவல் கொள்கைகளை கடைபிடித்து வருகிறது என நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலத்தில் நாட்டின் தனியார் துறை சந்தைகளில் கூட தைரோக்சின், புற்றுநோய் மற்றும் உள்ளிட்ட அத்தியாவசியமான மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ராஜித சேனாரத்ன இதுபோன்றதொரு நெருக்கடி நிலை முன்னெப்போதும் ஏற்பட்டது இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமன்றி நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது இல்லை என்றும் அப்படி ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக அதற்குரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதாக
இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் இன்று வியாழக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் புதியதொரு மென்பொருளின் உதவியுடன் மருந்து பொருட்களின் கையிருப்பு தொடர்பான தகவல்கள் உரியவாறு பேணப்பட்டன. அதன் காரணமாக எமது ஆட்சி காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை. அதனையும் மீறி மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் அப்பிரச்சனையை 2 தினங்களுக்குள் நிவர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக தற்சமயம் நாட்டில் பல சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது. தலதா மாளிகை, பேரதேனிய தாவரவியல் பூங்கா, யாழ தேசிய பூங்கா, பின்னவல யானைகள் சரணாலயம், ரித்தியகம சபாரி பார்க், மின்னேரியா தேசிய பூங்கா மற்றும் சிங்கராஜ வனப்பகுதி ஆகியவை இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுக் கொண்டுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ள நிபந்தனைகள் அனுமதி வழங்கப்படுகிறது. இதற்கமைய நாட்டிற்குள் வந்த பின்னர் முதலாவது தினத்தில் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனையில் தொற்று உறுதியாகவில்லையாயின் அவர்கள் இலங்கையின் எந்த பாகத்திற்கும் சுற்றுலா செல்ல அனுமதி வழங்கப்படும் என சுற்றுலா அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலா மேற்கொண்டுள்ள 7வது தினத்தில் சுகாதார அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை நிலையத்தில் அவர்கள் மீண்டும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பது வெளிநாட்டு செய்தி. இந்திய நாடு முழுவதிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 41,806 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் உயிரிழப்பு 581 குறைத்துள்ளது. இந்திய நாடு முழுவதிலும் கொரோனாவின் 2வது அலை படிப்படியாக குறைந்து வருகிறது. 90% அளவிற்கு கட்டுக்குள் வந்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. அதேபோலவே கொரோனா உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறை இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் நாடு முழுவதிலும் இதுவரை 3,9,87,880 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 41,806 பேர் புதிதாக கொரோனா கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதிலும் தற்பொழுது 4,32,041 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஒரே நாளில் 39,130 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். மேலும் இதுவரை தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 3,43,850 அதிகரித்துள்ளது. இதுவரை 4,11,989 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 581 குறைவடைந்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் 34,97,058 தடுப்பூசிகள் போடப்பட்ட நிலையில் இதுவரையில் 39,13,40,491 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிற்கு தேசிய மொழி என்ற ஒன்று கிடையாது என இந்திய மத்திய அலுவல் மொழித்துறை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிவித்துள்ளது. சமீப காலமாக தமிழ்நாட்டில் இருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசிடம் ஆங்கிலத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு இந்தியில் பதிலளித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் தென்காசி மாவட்டத்தை சார்ந்த பாண்டிராஜா எனும் சமூக ஆர்வலர் 2 மாதத்திற்கு முன்பு ரயிலில் மோதி யானைகள் உயிரிழப்பது தொடர்பாக ஆங்கிலத்தில் கேட்ட கேள்விக்கு பல்வேறு வடமாநிலத்தை சேர்ந்த ரயில்வே கோட்டங்கள் ஆங்கிலத்திற்கு பதிலாக ஹிந்தியில் பதில் அளித்துள்ளன. அதேபோல திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவருக்கு சென்னை விமான நிலையம் சம்பந்தமான தகவல் இந்தியில் தகவல் தெரிவிக்கப்பட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் கடந்த மாதம் சென்னை சமூக ஆர்வலர் தயானந்தன் கிருஷ்ணன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மருத்துவமனைகள் தொடர்பாக ஆங்கிலத்தில் கேட்ட கேள்விகளுக்கு இந்தியில் பதில் அளித்தது மட்டுமல்லாமல் தபால் அட்டையின் மீது இருந்த முகவரி கூட இந்தியில் திணிக்கப்பட்டு இருப்பது குறித்து அதிர்வலைகளையும் உண்டாக்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு காலகட்டங்களில் தமிழக எம்பிக்களுக்கு மத்திய அரசு அதிகாரிகள் ஹிந்தியில் பதில் அளித்து இருந்ததும் தமிழ்நாட்டின் கடந்த சில வருடங்களாக தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு மத்திய அரசு அலுவலகங்கள் மூலம் இந்தி திணிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் சமூக ஆர்வலர் பாண்டிராஜா தேசிய மொழி என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா என தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் கீழ் ஆங்கிலத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு எந்த மொழியில் உள்ளிட்ட சில கேள்விகளை மத்திய அலுவல் மொழித்துறையிடம் கேட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்தியாவில் தேசிய மொழி என்று ஒன்று கிடையாது என இந்திய மத்திய அலுவல் மொழித்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.